ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்களா? எல்லோரும் கதை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஓகே. அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்டோரி மூலமாக ஆண்டவரே பிள்ளைகள் நற்கரியங்களை கற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வேத வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருந்துச்சு, வில்லேஜ். நல்ல அழகான வில்லேஜ். இந்த வில்லேஜில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 2 மரம் இருந்துச்சு. 2 மரங்கள் பக்கத்தில் இருந்துச்சு. இந்த மரத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, ஒரு மரத்தில் இந்த காக்கா இருக்குல்ல, காக்கா கூடு கட்டி அது வாழ்ந்துட்டு இருந்தது. இன்னொரு மரத்தில் பார்த்திங்கன்னா தேனி கூடு கட்டி அது வாழ்ந்துட்டு வந்ததுங்க. இது ரொம்ப நாளாக இதுக்கு இந்த மரத்தில் வாழ்ந்துட்டு இருந்துங்க. இப்படி இருக்கும்போது காக்கா எப்போவுமே தேனியை பார்த்துட்டே இருக்கும். தேனி அயராமல் உழைச்சிட்ருக்கும். தேனி நிறைய தேன்களெல்லாம் நிறைய சேர்த்து வச்சு அப்படி கூடு கட்டி இது பண்ணிகிட்ருக்கு. இதை காக்கா எப்போயுமே பார்க்கும். அப்படி பார்த்துட்ருக்கும்போது காக்கா ஒன்று கவனிக்கும். தேனீங்கள் இடைவிடாமல் உழைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த மனிதர்கள் அதை தேன் கூட்டை எப்படியாவது அதை கலைச்சி அதை தனக்கு சாதகமாக அதை அபகரிச்சுட்டு போயிடுறாங்களே, இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே, எல்லாமே வீணாக போதே அப்படின்னு காக்காவுக்கு ஒரே ஃபீலிங், அதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு தடவை தேனிக்கிட்ட போய், தேனி, நீங்கள் எல்லாம் கூட்டமாக அயராது உழைக்கிறீங்க, இரவு பகல் பார்க்காம உழைக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேனெல்லாம் தேனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேன் கூட கட்டி நீங்கள் இது பண்ணுறீங்க. ஆனால் அந்த மனுஷங்க பாருங்கள், திடீர்னு உடனே அதை ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் உங்களெல்லாம் கலைச்சிட்டு அந்த கூட்டில் உள்ள தேனெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் நஷ்டமாகுதே அப்படின்னு சொல்லி இந்த காக்கா அந்த தேனிக்கிட்ட கேட்டுச்சு. தேனி என்னமோ சொன்னிச்சு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை பற்றி நாங்கள் எதுவுமே கவலைப்பட மாட்டோம். அவன் மனுஷங்க வேணுன்னா எடுத்துகிட்டு போட்டோம், நாங்கள் யாராவது உழைக்கிறோம், கார்ட் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு போதும். அவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும் நாங்கள் சம்பாரிச்சுக்குவோம். எங்களுக்கு நல்ல டேலண்ட்டையும் நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்காரு. எங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான நாங்கள் அயராது உழைக்கிற ஒரு சக்தியை எங்களுக்கு கொடுத்துருக்காரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு. எங்களுக்கு இது போதும், எங்கள் டேலண்ட்டை வச்சு நாங்கள் இன்னும் நிறையா உற்பத்தி பண்ணிக்குவோம். பரவாயில்ல, மனுஷங்க எடுத்துகிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனி சந்தோஷமாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அந்த தேனி கிளம்பிடுது. அந்த தேனிக்கு இதை பற்றி வருத்தமோ கவலையோ எதுவுமே கிடையாது. அது சந்தோஷமாக மனுஷங்க எடுத்துகிட்டு போட்டோம், நாங்கள் வேறு உற்பத்தி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன பிள்ளைங்களா, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த தேனி பாருங்கள், அந்த ஒவ்வொரு ஃப்ளவரில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேகரித்து எடுத்து அதை போய் சேர்த்து வைக்குதுங்க. அது காலை மாலை இரவு பகல் பார்க்காம அதுங்க அயராது உழைக்குதுங்க. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கும்போது தான் நம்ம ஞானத்தை சம்பாதிக்க முடியும். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தையே சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள்ளுன்னு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை படிக்கணும், நம்ம அனுதினமும் பைபிள் ரீட் பண்ணணும். பைபிள் ரீட் பண்ணுறத மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைங்க நம்ம ஆண்டவர் விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பாரு. வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருங்க, பைபிள்லே நம்ம என்ன பார்க்குறோம்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி,
எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஞானமே முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ ஞானம் எங்கிருந்து வருது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தோட ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். என்ன பிள்ளைங்களா, நம்ம கர்த்தருக்கு பயந்து உண்மையாக நமக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த டேலண்ட் படி நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிக ஞானத்தினாலே நிரப்பி புத்தியை நல்ல நாலேஜ் ஆண்டவர் கொடுப்பாரு, நல்ல விஸ்டமை தருவார். என்ன பிள்ளைங்களா, நீங்கள் அதை வாஞ்சியே பெற்றுக்கொள்வீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து ஜெபம் செய்து வேதத்தை அனுதினம் வாசித்து அதன்படி நீங்கள் நடக்கணும்னு வாஞ்சையாக செயல்படும்போது ஆண்டவர் உங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தையும் பலனையும் சத்துவத்தையும் தந்து நடத்துவார். என்ன பிள்ளைங்களா, அப்போ அந்த தேனி பாருங்கள், அந்த மனிதர்கள் எடுத்து போனாலும் அதை கவலைப்படாமல் சந்தோஷமாக அதோட வேலைகளை அடுத்தடுத்துன்னு செஞ்சிட்ருக்காங்க. சோர்ந்து போகல, அது அப்செட் ஆகல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும், ஏன் எனக்கு எல்லாம் லாஸ் ஆகுது, நான் எவ்வளோ சம்பாரித்தேன், எவ்வளோ சேர்த்து வச்சேன், எல்லாமே போயிருச்சே அப்படின்னு நம்ம முறுமுறுக்கக்கூடாது, நம்ம டென்ஷன் அடையக்கூடாது, டிப்ரெஷன் போகக்கூடாது. அந்த தேனிங்க சந்தோஷமாக இருக்குங்க. மனுஷங்க எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போட்டோம், எங்களுக்கு நல்ல நாலேஜு, எங்களுக்கு நல்ல ஹெல்த்து கொடுத்துருக்காரு, நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கு பவரை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் எங்களுக்கு எல்லாமே தந்திருக்காரு, நாங்கள் செய்வோம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனி சந்தோஷமாக சொல்லிட்டு போகுது இல்லையா? அது மாதிரி நம்மளும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம அப்செட் ஆகக்கூடாது, டிப்ரெஷனுக்கு போகக்கூடாது. என்ன பிள்ளைங்களா, ஹாப்பியாக இருப்பீங்களா? என்ன நமக்கு எதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்? ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பாய்.